என்பது நம் உடம்பில் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்களை எளிதில் தீர்க்கக்கூடியவை. எனவே இவை நோய்களை தீர்த்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கின்றது. மூலிகைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் மூலிகையில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வானகிருஷ்ணன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் இன்றைக்கு உலக அளவில் மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இதிலிருந்து எடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட 17 வகையான மூலக்கூறுகள் மாலிக்யூல்ஸ் இன்றைக்கி சர்க்கரை நோயை நிரந்தரமாக தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதக்கூடிய ஒரு மூலக்கூறுகளாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவ உலகில் குறிப்பாக நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகளில் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்குரண்டி அல்லது பொன்குரந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடிவகை தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொன்குரந்தி அல்லது ஏகநாயகம் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு தாவரம் பொதுவாக நாகர்கோவில், மார்த்தாண்டம், கேரளாவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறது. ஸ்ரீலங்காவிலிருந்து தான் இன்றைக்கு அதிக பொன்குரண்டியை நம்ம இறக்குமதி செய்து மருந்துக்காக பயன்படுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பொன்குரந்தியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு ரொம்ப கடினமான வேராக இருக்கும். வெளிப்புறம் மஞ்சள் நிறமான தோள்களை கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். பொன்குரந்தி அதோடைய மருத்துவ பயன் என்னன்னு தெரியாமலேயே கேரளாவில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா வெறும் அழகுக்காக வளர்க்கின்ற ஒரு கொடித்தாவரமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பொன்குரந்தியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவ நூல்களில் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ், குறிப்பாக இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் நோய்க்கு அந்த நோயை கட்டுப்படுத்தி வைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் நம்ம பார்க்க முடிகிறது. ஆயுர்வேத மருத்துவ முறையை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயை 20ஆக பிரிக்கிறாங்க. கபத்தினால் ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய்கள் 10, பித்தத்தால் ஏற்படக்கூடியது 6, வாதத்தால் ஏற்படக்கூடிய 4. இதில் கபத்தால் ஏற்படக்கூடிய 10ம் பித்தத்தால் ஏற்படக்கூடிய 6ம் முழுமையாக குணமாக்கக்கூடிய நோய்கள். வாதத்தால் ஏற்படுகின்ற 2 அப்படின்னு சொல்லும்போது குணமாக்கக்கூடியது, மற்ற 2 அப்படின்னு சொல்லும்போது ஆயுள் முழுவதும் மருந்துகள் சாப்பிட்டு குணமாக்கக்கூடிய ஒன்று, கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிற குறிப்பு ஆயுர்வேத நூல்களில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ஆயுர்வேத நூல்களை பொறுத்தவரையிலும் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால் என்ன, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ்னால் என்னங்கிறத அந்த காலத்திலேயே ரொம்ப அழகாக அலசி ஆராய்ந்து, இன்சுலின் டிபெண்ட்டாக வரும்போது அதை முற்றிலும் குணப்படுத்த முடியாது, ஆனால் மருந்துகள் சாப்பிட்டு கட்டுப்பாடில் வைத்திருக்க முடியும், பக்க விளைவுகள் இல்லாமல் அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் உணவு கட்டுப்பாடுகள் இருந்தும், உடற்பயிற்சிகள் இருந்தும், மனப்பயிற்சிகள் இருந்தும் கூட கட்டுப்படாமல் இருக்கின்ற சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பொன்குரண்டின்னு தான் சொல்லணும். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் எடுங்க, 20 கிராம் அளவுக்கு அதில் இந்த பொன்குரண்டியுடைய வேரை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. 300 மில்லியாக அதை குறைச்சிருங்க, வடிகட்டுங்க. காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு இந்த பொன்குரண்டியுடைய அந்த கஷாயத்தை எடுத்துக்க ஆரம்பிங்க. 3 மாத காலம் நீங்கள் சாப்பிடக்கூடிய சர்க்கரை மருந்துகளுடைய அளவிலேயோ அல்லது நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்சுலின் அளவிலேயோ எந்த மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். 3 மாதம் கழித்து மீண்டும் உங்களுடைய சர்க்கரை மருத்துவரை பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இரத்த பரிசோதனை எடுக்கும்போது உங்களுடைய சர்க்கரையுடைய அளவில் என்ன கணிசமான முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதன் பிறகு அவரோடு கலந்தாலோசித்த பிறகே உங்களுடைய சர்க்கரை மருந்துகளை குறைக்க ஆரம்பிக்கலாம். 3 மாதத்தில் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய சர்க்கரையை கூட கட்டுக்குள் கொண்டு வந்து ஓரளவு குணமாக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பொன்குரண்டி தான். இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் சர்க்கரை நோயை அணுகுகின்ற விதத்திலேயும் பாரம்பரிய மருத்துவ முறை சர்க்கரை நோயை அணுகுகின்ற விதத்திலேயும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. இன்றைக்கு என்னதான் மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகளால் உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருப்பது போல தெரிந்தாலும்
அதோட பக்க விளைவுகள் நம்ம சொல்லக்கூடிய டயபெட்டிக் நியூரோபதி, நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடிய கிட்னி பிரச்சனை, ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இதய நோய்கள், அதனால் ஏற்படுகின்ற பக்கவாத பிரச்சனைகள், இதை தடுக்க நம்மால் முடிவதே கிடையாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. 20 வருடம் சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு முறை மருத்துவர்கிட்ட போகும்போதும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்கிறது அப்படின்னு வருதே தவிர அந்த நோயுடைய தாக்கம் உடலில் ஏற்படுத்துகின்ற பாதிப்புகளில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் அதே சர்க்கரை நோயாளி பாரம்பரிய மருந்துகளை கொண்டு அந்த நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூரோபதி சம்பந்தப்பட்ட கோளாறோ, நெஃப்ரோபதி சம்பந்தப்பட்ட கோளாறோ, ரெட்டினோபதி சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ இல்லாமல் இருப்பதை பார்க்க முடியும். ஸோ வெறும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையுடைய அளவு, உடலை விட்டு வெளியேறுகின்ற சர்க்கரையுடைய அளவை வைத்து மட்டும் சர்க்கரை நோயை நம்ம கணக்கீடு செய்தல் அப்படிங்கிறது ஆயுர்வேத சித்த முறைகளில் கிடையாது. சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கான காரண முறைகளே 2 சிஸ்டம்க்கும் நிறைய மாறுபாடுகள் உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு ரைட் அப்ரோச் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, பொன்குரண்டி சம்பந்தப்பட்ட கஷாயங்களை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது உடலில் ஏற்படுகின்ற முன்னேற்றங்களை நீங்களே கணக்கு செய்து அதன் பிறகு சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை குறைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இரண்டாவது, இந்த டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுகின்ற பிரச்சனை. இந்த பிரச்சனை ஏற்படும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கால்களில் ஏற்படுகின்ற எரிச்சல், கால்களில் ஏற்படுகின்ற மதமதப்பு, ஒரு செருப்பு போட்டு கூட நடக்க முடியலன்னு சொல்லி பெல்ட் இருக்க மாதிரி செருப்பை போட்டு நடக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வழக்கமாக கொடுக்கக்கூடிய விட்டமின் இ சம்பந்தப்பட்ட மாத்திரைகளோ அல்லது பிரகாபிலின் சொல்லக்கூடிய மாத்திரைகளோ மிகப்பெரிய அளவில் அந்த கால்களில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுடைய பாதிப்புகளை நீக்குவதற்கு உதவி செய்வதே கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த பொன்குரண்டியிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம் படிப்படியாக உடலில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை குறைக்க உதவுகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு சர்க்கரை நோய் ஏற்படும் போது நிறைய பேரோட உடல் சிறுத்து உடலுடைய அமைப்பே ரொம்ப பலவீனத்தோடு மாறுறதை பார்க்க முடியும். நிறைய ஆண்கள் இன்றைக்கு 35-38 வயது, சார் 80 கிலோவில் இருந்தேன், சர்க்கரை நோய் வந்துச்சு, சரியாக பராமரிக்கலை, நான் 40 கிலோவுக்கு வந்துட்டேன், என்னால் நடக்கக்கூட முடியல, உடல் தடுமாறுதுன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். நிறைய பெண்கள் மெனோபாஸ்க்கு பிறகு இதே மாதிரி பாதிப்பு ஏற்பட்டது, கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி உடல் இளைத்த பிறகு என்ன மருத்துவங்களை எடுத்துக்கொண்டாலும் உடல் முன்னேறுவது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருக்கிறத பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பொன்குரண்டி அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எல்லா நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடிய ரொம்ப சாதாரண ஒரு மூலிகை, விலை கூட மிக அதிகமில்லாத ஒரு மூலிகை இந்த பொன்குரண்டி. ஒரு தேநீர் பருகிற மாதிரி, வழக்கமாக நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கிறீங்களோ எடுத்துங்க, அது கூட ஒரு தேநீர் பருகிற மாதிரி காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு எடுக்க ஆரம்பித்தாலே உடலுடைய ஆரோக்கியத்தோட அளவில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த பொன்குரண்டியை பொறுத்தவரையிலும் சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய, சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து என்றால் மிகையாகாது. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் வாழும் சமூகமானது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்பதை நாம் அறிந்து எவ்வாறு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலைப்பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேசபக்தி, தேச ஒற்றுமை, தேசத்தின் மீதான அபிமானம், தேசத்தினுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளுதல், இது எல்லாம் ஒருவருடைய சிந்தனையிலிருந்தும் உணர்விலிருந்தும் உருப்பெற்று வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால், இந்த நாடு என்னுடையது என்று ஒருவர் நினைக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டில் ஒருவர் தான் சமமாக நடத்தப்படுகிறோம், நீதியுடன் நடத்தப்படுகிறோம், ஒரு அரசு தன்னை பாதுகாக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய சட்டங்கள் நம்மை பாதுகாக்கின்றன, ஒரு ஏற்றத்தாழ்வான சமூகத்திலும் நீதிக்கான இடம் இருக்கிறது, அது வர்க்க வேறுபாடுகளற்ற, சாதி வேறுபாடுகளற்ற, மத வேறுபாடுகளற்ற, பாலின வேறுபாடுகளற்ற ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருக்கிற போதுதான்
இது என்னுடைய தேசம் என்கிற உணர்வு மக்களுக்கு முழுமையாக ஏற்படும். ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகும் நாம் தொடர்ந்து பாலின வேறுபாடுகளை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறோம், சாதிய வேறுபாடுகளை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறோம், மத ரீதியான வேறுபாடுகளை அப்படியே வைத்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகளின் அடிப்படையில் மனிதர்களுக்கிடையே மிகப்பெரிய இடைவெளிகள் இன்றைக்கு இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் எனது தேசம் என்று ஒருவர் உரிமை கொண்டாடுவதற்கு இந்த தேசத்தினுடைய அடையாளங்கள் மட்டும் போதுமா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் ஒரு நாட்டிற்கு ஒருவர் பங்களிக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற அதே சமயத்தில் அந்த தனி மனிதருக்கு அந்த நாடு என்ன பங்களிக்கிறது, அவருடைய ஆளுமை வளர்ச்சிக்கு அல்லது அவருடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்குமான வாய்ப்புகளை ஒரு தேசம் உருவாக்கி கொடுக்கிறதா என்பதிலிருந்தான் தேசபக்தி சார்ந்த அனைத்து விஷயங்களும் உருவாகின்றன. மாறாக நாம் கடந்த காலத்தை நினைவு கூறுவதன் வழியாகவோ அல்லது தேசம் சார்ந்த கோஷங்களை, உணர்ச்சிகரமான கோஷங்களை எழுப்புவதன் வாயிலாகவோ எவருடைய இதயத்திலும் தேசபக்தி வளர்ந்து விடாது. ஆனால் நாம் உண்மையான தேசபக்தியை வளர்ப்பதற்கான, மக்களிடையே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் வளர்ப்பதற்கான எந்த முயற்சியும் செய்யாமல், இன்னும் சொல்லப்போனால் மக்களிடம் இருக்கக்கூடிய வேற்றுமை உணர்ச்சிகளை வளர்ப்பதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டே இன்னொரு புறம் தேசம், தேசபக்தி, தேசிய கீதம், தேசிய கொடி போன்ற விஷயங்களிலெல்லாம் மிகவும் உணர்ச்சிகரமான கோஷங்களை உருவாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே ஒன்றுக்கொன்று முரணான ஒரு விஷயமாக இருப்பதை நம்மால் தொடர்ந்து கவனிக்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது இப்போ ஏற்கனவே நீங்கள் தேசிய கீதத்திற்கு திரையரங்குகளில் எல்லோரும் கட்டாயமாக எழுந்து நிற்க வேண்டும் என்கிற ஒரு விதிமுறை கொண்டு வரப்பட்ட போது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது. உண்மையிலேயே உலகத்தின் எந்த நாடுகளிலும் அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் கிடையாது, கட்டாயங்கள் கிடையாது. ஆனால் இந்தியாவில் அந்த தேசிய கீதத்தில் மட்டும்தான் அந்த தேசபக்தி இருப்பது போன்ற ஒரு அடையாளமாக அது முன்னிறுத்தப்பட்டது. ஒரு வழியாக அது அந்த சர்ச்சைகள் இருந்தாலும் கூட அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்பொழுது திரையரங்குகளில் நடைமுறைக்கு வந்துவிட்டது. ஏன் திரையரங்குகளில் மட்டும்தான் பாடப்பட வேண்டும், வேறு பல இடங்களில், பொது இடங்களில், பொது கலை நிகழ்ச்சிகள் எடுக்கக்கூடிய இடங்களில் அது ஏன் வற்புறுத்தப்படுவதில்லை என்ற கேள்விக்கெல்லாம் பதில் கிடையாது. இது ஒரு டோக்கனிசம், ஒரு அடையாளபூர்வமான ஒன்றை தொடர்ந்து செய்வது என்பது இந்த அரசினுடைய வளமையாக மாறிவிட்டது. அடுத்ததாக இப்பொழுது வந்தே மாதரம் ஒரு நீதிமன்றமே உத்தரவிடுகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வழக்கில் அது தீர்ப்பளித்த நீதிபதி அவர்கள் வந்தே மாதரத்தை பள்ளிகளில் வாரம் ஒரு முறையாவது கண்டிப்பாக கட்டாயமாக பாட வேண்டும் என்கிற ஒரு விதிமுறையை அவர் கூறுகிறார். அதே சமயத்தில் அது வந்தே மாதரத்தை பாட விரும்பாதவர்களை யாரும் நிர்பந்திக்கக்கூடாது என்கிற ஒரு இணை உத்தரவையும் சேர்த்து வழங்குகிறார். கண்டிப்பாக பாட வேண்டும் என்று சொல்லிவிட்டு யாரையும் நிர்பந்திக்கக்கூடாது என்று சொன்னால் உண்மையிலேயே எந்த அளவுக்கு இது ஒரு குழப்பமான ஒரு உத்தரவு என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிபதிகள் இதுபோன்ற அரசின் கொள்கை சார்ந்த முடிவுகளுக்குள் நீதிமன்றங்கள் ஏன் வருகின்றன என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. என்றால் எது தேசிய கீதம், எது தேசிய கீதத்திற்கு இணையானது என்பதை குறித்து இந்தியாவில் நீண்ட விவாதங்கள் நடந்து வந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தேசிய கீதமாக எதை ஏற்றுக்கொள்வது, அது ஜனகணமனவை ஏற்றுக்கொள்வதா அல்லது வந்தே மாதரத்தை ஏற்றுக்கொள்வதா என்று இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே விவாதங்கள் தொடங்கிவிட்டன. அப்படி தொடங்கிவிட்ட போது, ஏனென்றால் இந்த வந்தே மாதரம் ஏற்றப்பட்ட போது பக்கிம் சரத்சந்திரர் அவர் எழுதிய இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது அவருடைய ஆனந்த மடம் என்கிற ஒரு நாவலில் இடம்பெறக்கூடிய ஒரு பாடல். அந்த நாவலினுடைய ஒரு கதை என்னவென்று கேட்டால், ஆங்கில அரசை எதிர்த்து ஹிந்து சன்னியாசிகள் போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த போராட்டத்தின் போது ஆங்கில அரசை எதிர்த்து காளியை வழிபட்டு, காளி தெய்வத்தை வழிபடக்கூடிய பாடல்தான் இந்த வந்தே மாதரம் என்பது. அப்படி பார்க்கிற போது இந்த வந்தே மாதரம் பாடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த தேசபக்தி உணர்ச்சி என்பது நேரடியாக மதத்தோடு தொடர்புடைய, ஒரு குறிப்பிட்ட மதத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் காளி தேவியை இந்திய மாதாவாக உருவகப்படுத்தி பாடப்பட்ட பாடல் அது. அன்றைக்கு முகமது அலி ஜின்னாவிலிருந்து தேசிய தலைவர்கள் பலரும் இதை ஒரு தேசிய கீதமாக ஏற்க முடியாது என்று சொன்னது மட்டுமல்ல, அந்த பாடலுக்குள்ளாகவே இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்கள் அதில் இருக்கின்றன, இன்னொன்று இஸ்லாமியர்கள் உருவ வழிபாட்டை ஏற்பது கிடையாது. அப்படி ஏற்காத போது நீங்கள் ஒரு காளி தேவிற்கு அடிபணிகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளை எங்களால் பாட முடியாது என்று அவர்கள் கடுமையாக எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் நம்முடைய அரசியல் சாசனத்தை இயற்றியவர்கள் அன்றைக்கு நேரு அவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார். எல்லா மாநில கவர்னர்களுக்கும் அவர் ஒரு கடிதம் அனுப்புகிறார். வந்தே மாதரத்தை நாம் தேசிய கீதமாக வைத்துக்கொள்வதா, ஜனகணமனவை வைத்துக்கொள்வதா என்று சொல்லுகிற போது மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு ஆளுநரை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆளுநர்கள் ஜனகணமனவைத்தான் வைத்துக்கொள்ள வேண்டும்
என்கிற ஒரு ஒரு அறிவுறுத்தலை வழங்கிய போது அதை பெரும்பான்மை முடிவாக ஏற்று ஜனகணமன நம்முடைய தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த முடிவை இப்பொழுது எதற்காக மாற்ற வேண்டும் என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த ஒன்றாக அன்றைக்கு கருதப்பட்ட அந்த வந்தே மாதரம் பாடலை இன்றைக்கு திரும்பவும் கொண்டு வருவதன் மூலமாக மீண்டும் சமூகத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளோடு பல அமைதியின்மைகளோடு இதையும் கொண்டு வந்து சேர்த்து பெரும்பான்மை மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மோதலை உருவாக்குகிற திட்டங்களில் ஒன்றாக இன்றைக்கு இதுவும் திணிக்கப்படுகிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு நீதிமன்றம் எப்படி இத்தகைய தீர்ப்புகளை வழங்குகிறது என்பதுதான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் கூட வந்தே மாதரம் என்பதை ஒருபோதும் நாம் ஒரு தேசிய கீதமாக அல்லது தேசிய கீதத்திற்கு இணையாக ஏற்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு பகுத்தறிவின்பால் நம்பிக்கை கொண்ட அல்லது பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட பல்வேறு விதமான மத நம்பிக்கைகளை கொண்ட இந்தியர்களுக்கு அது ஒருபோதும் ஒரு தேசிய கீதமாக அது மாற முடியாது என்பதுதான் பரவலாக இருக்கக்கூடிய கருத்து. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்தியை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மொழி ஆய்வாளர் திரு சோ ஆ ல கணேசன். ஒரு மொழி ஆய்வாளரா மொழி அப்படிங்கிறது என்ன, அதோட தனிச்சிறப்பு என்ன, இதை தரம் பிரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்காரு. தரம் அப்படிங்கிறது ஏன் மொழிக்கு தேவையா இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு மொழி ஆய்வாளரா முதல்ல எங்க நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்க வரவேற்கிறோம் சார். ஒரு மொழி ஆய்வாளர் அப்படின்னு சொல்லும்போது மொழி அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தரம் அப்படி வேணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. தர கட்டுப்பாடு அப்படின்லாம் சொல்ற மாதிரி பொருட்களுக்கு குவாலிட்டியை பிரிக்கிற மாதிரி மொழிக்கும் அதன் தரத்தை நம்ம பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பிரிச்சு பார்க்கும்போது பல மொழிகள்லையும் இதே மாதிரியான ஒரு தரம் விஷயங்கள் தேவைனாலும் தமிழ் மொழி அப்படின்னு வரும்போது அதோட சிறப்புகள் என்ன, இந்த தரம் பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னும் போது இது எந்த அளவுக்கு அறிவியல் பூர்வமா அந்த நாள்லயே தொல்காப்பியர் அவர்கள் பிரித்து பார்த்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு ஆய்வு மூலமாகவும் நீங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. இப்போ மொழி அப்படிங்கிறது என்ன, தமிழ் மொழியோட தனித்துவம் என்ன, இதற்கான தரம் அப்படின்னு வரும்போது உங்களுடைய பார்வையில நீங்க செஞ்சுட்டு இருக்கிற ஆய்வு இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மொழி, உங்களோட ஆய்வு இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தரம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னது, மொழியை பொறுத்த வரைக்கும் தரம் ஏன் தேவைன்னு சொல்லுவீங்க, அதை எப்படி நம்ம பிரிக்க முடியும்? தரம்ங்கிறது மேடம், முதல்ல ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு பொருளும் அதன் இடத்தில் இருந்ததுன்னா அது தரம். அப்படி இல்லாமல் அது வேறுபடுமானால் அதுக்கு பேர் தான் வேரியேஷன், வேறுபாடு. இந்த வேறுபாடு எதனால் ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பல்வேறு நம்மிடமுள்ள பல்வேறு குறைகள் பல்வேறு இதுகள்னால இதை எப்படி தெரிந்து கொள்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நினைவில் இருக்கிறதுல ஆய்வு ஒன்று, இன்னொன்று வேதியியல் முறையில் அதை பிரித்து பார்க்குறது. இந்த ரெண்டு முறையில் அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்தில் இருக்கிறதான்னு பார்க்குறோம். அப்படி இல்லையானால் அதுக்கு பேர் வேரியேஷன் கொண்டு அந்த வேரியேஷனை தெரிஞ்சு கொள்றதுக்காக தர கட்டுப்பாடுன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல் பிரகாரம் அந்த குறைகள் எப்படி ஏற்படுது, அதை எப்படி அதிலிருந்து அகற்றுகிறது, இந்த மாதிரி பல்வேறு இதுகள்லாம் வருது. பெர்ஃபெக்ஷன், அதாவது நுண்மை, துல்லியமாக ஒன்றை அடைகிறதுங்கிறது மிகவும் சிரமம். அது சயின்டிஃபிக்காகவே மிக சிரமப்பட்டு ஒன்றை அடையலாமே தவிர அதை முழுமையாக பாதுகாத்து கொண்டு போக முடியாது. அதனால் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்க, அதை எப்படி அக்காமடேட் பண்ணுறது, அதுக்காக டாலரன்ஸ் அண்ட் அலவன்ஸ்ன்னு சில இதை வச்சுருக்கிறோம். இப்படியெல்லாம் ஏகப்பட்ட நெறிமுறைகள் இருக்குது. இந்த நெறிமுறைகளால் நமக்கு என்ன லாபம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று தர நிர்ணயம், தர நிலைப்பாடு, குவாலிட்டி அஷூரன்ஸ்னு சொல்கிறோம்.
அதுக்கப்புறம் நம்பகத்தன்மை, அதை எப்படி நம்புறது, அதுக்கப்புறம் சார்பு, அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கிறது. இப்படி 3 நன்மைகள் அதனால கிடைக்குது. இந்த இதுகளை நான் படிக்கிற காலத்திலேயே எனக்கு மனசில் வந்து இந்த மொழிக்கு ஏன் இதை நாம் பார்க்கக்கூடாது, மொழியிலையும் ஏகப்பட்ட குறைகள் இருக்குது. குறைகள்னு சொல்கிற சமயத்தில் ஒரே ஒன்றை மட்டும் சுட்டி நான் இதை முடிக்கிறேன். கோயில் கோவில்னு சொல்கிறாங்க. கோயில் சரியா கோவில் சரியா? இந்த சொற்களை பிரிப்பதற்கு விதிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த விதிமுறைகளை யாரும் அதை சரியாக பின்பற்றாமல் கோவில்னு சொல்கிறாங்க. கோ ப்ளஸ் வில்னு வருகிற சமயம் ஆயுதம், கோ ப்ளஸ் இல்ங்கிற சமயம் கடவுளின் இருப்பிடம். இந்த ரெண்டையும் நாம் தாரதமியப்படுத்தாமல் கோவில்னே இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய அதை நாம் நெறிப்படுத்தலை. இந்த மாதிரிப்பட்ட குறைகளை எல்லாம் இந்த தரக்கட்டுப்பாடு மூலம் நம்மால் நல்ல முறையில் நெறிப்படுத்த முடியும், தவறுகளை அகற்ற முடியும், கூர்ந்து கவனிக்க முடியும். ஸோ இப்போ தரம் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குற எந்த ஒரு பொருளுக்கும் தரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, தரக்கட்டுப்பாடு தேவைன்னு வரும்போது மொழிக்கும் அது தேவை இருக்குது, மொழிலையும் இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ மொழியை தரம் பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இதை எப்படி வகைப்படுத்தலாம், எந்தெந்த கோணத்தில் இதை நம்ம அனலைஸ் பண்ணலாம்னு நினைச்சிங்க? அதுக்கு அந்த நெறிமுறை வந்து கிடைக்கிறது வந்து தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. நான் நிறைய நூல்கள்லாம் படித்தேன். நூல்கள் படித்ததில் இந்த படிப்படியாக ஒரு மொழி எப்படி இருக்கணுங்கிறதுக்கு முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன். மொழி என்றால் என்னன்னு யாருமே இதுவரைக்கும் வரையறையே கிடையாது. ஆங்கில இதுகளையாவது கொஞ்சம் இதை பற்றி சொல்கிறாங்க, தமிழ் மொழியில் அறவே கிடையாது. மொழிதல் மொழி என்கிறாங்க. என்னுடைய பார்வையில் மொழிதல் மொழி அல்ல. மொழி என்பது இயற்கையில் நிறைந்து கிடக்கிற ஒலி. இந்த ஒலிகளை வந்து பறவைகளும் பயன்படுத்துகின்றன, மிருகங்கள் எல்லாமே பயன்படுத்துகின்றன. அந்த பறவைகள் ஒன்றோடொன்று அதை பயன்படுத்துவதை பார்த்த மனிதன் அவர்கள் அந்த ரெண்டு பேசிக்கொள்வதாக யூகித்து தானும் அவ்வாறு பேச வேண்டும் என்கின்ற நெறியில் சிரமப்பட்டு காலாகாலமாக மேற்கொண்ட முயற்சியில் சில அந்த ஒலிகளை அவன் எப்படி தேர்ந்தெடுக்கிறான்ங்கிறதே தெரியாது. ஆனால் ஒலியை வாய்க்குள்ளாலே தேர்ந்தெடுத்து நமது கழுத்து பாகத்தில் இருக்கிற 16 பேச்சு உறுப்புகளின் உறுதுணையோடு இந்த ஒலியை நெறிப்படுத்தி முறைப்படுத்தி ஒரு மொழிசார் ஒலியாக, பொருளுள்ள ஒலியாக வெளிவிடும்போது வருவதுதான் மொழி என்பது என்னுடைய வாதம். இந்த மொழிக்கு மூல காரணம் வந்து எழுத்து. இந்த எழுத்துன்னு சொல்லப்பட்டது பரவலாக காணப்படுகிற ஒலிகளில் சிறு சிறு துண்டு துண்டு ஒலிகளில் நமது மொழிக்காக நாம் தேர்ந்தெடுத்தது தான் எழுத்து. ஒவ்வொன்றும் சிறு சிறு ஒலிகள். இந்த ஒலிகளுக்கு வந்து 2 நிலை வருது. ஒன்று வந்து ஒலி நிலை, இன்னொன்று வரி வடிவ நிலை. இந்த ஒலி நிலையில் அந்த இதை பார்த்தீங்கன்னா ஆ ஆ என்று சொல்கிறோம். இந்த ஆ ஆங்கிற ஒலி வந்து நம்முடைய உதட்டளவில் முடிஞ்சு போயிடுது. அதனால் இதுக்கு பேர் ஒலி வடிவம். இட் எண்ட்ஸ் வித் தட் லிப்ஸ். வரி வடிவம் வந்து அந்த எழுத்துக்களை அடையாளம் காண வேண்டி வரி வடிவம் சிறு சிறு துண்டு துண்டு கோடுகளால் பலவேறு வடிவங்களை நாம் வடித்து ஒவ்வொரு வடிவத்தையும் ஒரு எழுத்துக்காக நாம் நிலைப்பாடாக இது உலக அளவில் அப்படியே பின்பற்றுவதனால் அது வந்து வரி வடிவம். இந்த 2 வடிவங்களும் எழுத்து மொழிக்கு உண்டு. இந்த மொழியை பற்றி எதுலேயும் யாருமே சொல்லலை. தொல்காப்பியமும் மொழி பற்றி எந்த வரையறையும் சொல்லலை. இப்போ நான் சொல்றது வந்து வரையறை இது. இதற்கு அப்புறம் தொல்காப்பியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு சொல்கிறாங்க. இந்த எழுத்ததிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமது எழுத்துக்களை பற்றிய பரந்த விரிவான ஒரு பார்வை தொல்காப்பியத்தில் இருக்கிறது மாதிரி வேறு ஆங்கில இலக்கணத்திலே இல்லை, ரனன் மார்ட்டினில் இல்லவே இல்லை.
நம்முடைய தொல்காப்பியத்தில் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. இதற்கு அடுத்தா போல எழுத்துன்னு பார்த்தீங்கன்னாலும் அது எழுத்துக்கு எல்லா மொழியிலும் இருக்குது. இந்த சொல்லும் எழுத்தும் சொல்லும் எதற்காக? நம்முடைய பயன்பாட்டுக்காக, நம்முடைய வாழ்க்கைக்காக. அதற்காகத்தான் தொல்காப்பியர் என்ன பண்ணாதுன்னா 3வது இலக்கணமாக பொருள் அதிகாரத்தை வைத்தார். பொருள் அதிகாரம் முழுக்க முழுக்க இந்த ரெண்டின் பயன்பாடு. இந்த பயன்பாடு வந்து மனித வாழ்க்கையோடு இணைந்த பயன்பாடு. இந்த மொழி பற்றி தரம் பிரிக்கிறதுன்னு பேசும்போது நீங்கள் தமிழ் மொழியை எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு தெரியணும். அதே நேரத்தில் தமிழ் மொழியில் நீங்கள் உங்கள் ஆய்வு பண்ணும்போது உங்களுடைய பார்வையில் தனிச்சிறப்புன்னு நீங்கள் நினைக்கிறது என்ன? தமிழ் மொழியில் தனிச்சிறப்புன்னு நான் பார்க்குறது வந்து முழுக்க முழுக்க இயற்கை நெறி அப்படியே பின்பற்றப்பட்டிருக்கும். அதாவது எடுத்துக்காட்டாக நம்ம வாழ்க்கையில் நம்மளை எடுத்துக்கிட்டோன்னா எல்லாமே அதாவது உலகம் வந்து நீர்ப்பரப்பு நிலப்பரப்பால் ஆனது. இந்த இது முழுவதுமே வந்து பொருட்களால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பொருட்கள் முழுவதுமே 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. வாழ்வன வாழாதன, லிவிங் அண்ட் நான் லிவிங். இந்த வாழாதனில் வர்றது முழுவதும் இந்த ஒலி அடங்கலாக உள்ள பொருட்கள் அத்தனையும் வரும். இவை 3 இதில் நிற்கும். திண்மம், நீர்மம், வளிமம்ங்கிற 3 நிலையில் நிற்கும். இந்த 3 நிலையும் இணைந்தது உயிருள்ளவை. இந்த உயிருள்ளவையில் வர்றது நம்ம மனிதர்கள் வர்றோம். இந்த மனிதர்கள், இந்த மிருகங்கள் எல்லாம் வாழ்கிற வாழ்க்கை நெறி நம்முடைய மொழியில் மிகவும் துல்லியமாக பின்பற்றப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவிங்கிறது மாதிரி உயிரெழுத்து மெய்யெழுத்து. இந்த கணவன் மனைவி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கிறது. அதே மாதிரி நமக்கு 216 பிறப்பெழுத்துக்கள் இந்த 2 சேர்ந்து நமக்கு தருது. இந்த பிறப்பெழுத்துக்கள் இந்த வாழ்க்கை வாழ்கிற சமயத்தில் இந்த மனிதர்களுக்கு வந்து சமுதாய அமைப்பு வந்து விடுது. இந்த சமுதாய அமைப்பு வர்றதுனால அவங்களுக்கு வந்து சட்டத்திட்டங்கள் வருது. அதே மாதிரி நம்முடைய இதுக்கு மொழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொழியை நெறிப்படுத்துறதுக்கு இலக்கணம் வந்து மொழி சட்டம். ஆனால் தரம் வந்து மொழி சட்டம் அல்ல. இலக்கணம் வந்து மொழிக்கான மொழி சட்டம். மொழி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற வரையறை கூறப்படுவதுதான் இலக்கணம். அதில் தெளிவாக இலக்கண குறிப்புகளை சொல்கிறாரு. இதற்கு அப்புறம் வந்து மனிதர்கள், மிருகங்கள் எல்லாம் எப்படி வாழ்க்கை நடத்துறது, இந்த வாழ்க்கை நடத்துறது பூராவும் நமக்கு தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் அவ்வளவு விரிவாக சொல்லியிருக்குது. அதே மாதிரி திருக்குறள்லையும் இன்பத்துப்பால் அதுதான். இந்த மாதிரி நம்முடைய மொழியினுடைய மிகச் சிறப்பு வந்து இயற்கை நெறி முறைப்படி பின்பற்றப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா சார். தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டா மட்டும்தான் அதற்கான ஒரு தனிச்சிறப்பா நம்ம வாழ்வியலோட கலந்த விஷயமா இந்த மொழி நல்லா இணைந்து பின்னிய போகுது. இப்போ மொழிக்கான சட்டம் அப்படிங்கிறது வேற, தரம் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தரத்தை பற்றின ஒரு ஆய்வு பண்ணும்போது தமிழ் மொழியோட சிறப்புகளை எப்படி நீங்க ஒப்பீடு செய்து பாக்குறீங்க? தமிழ் மொழியில ஒப்பீடுன்னு சொல்லி இதை பார்க்கறது முடியாதும்மா. இங்கே நாம் என்ன பண்ணுறோன்னா, இப்போ எடுத்துக்காட்டாக வந்து நான் வந்து தொல்காப்பியத்தில் நூல் மரபுங்கிற முதல் சாப்டரை எடுத்துக்கிறேன். அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் சூத்திரம் வந்து தமிழுக்கு வந்து 30 எழுத்துன்னு சொல்லுது. அந்த முதல் பகுதியில் 30 எழுத்துன்னு சொல்லிட்டு பிற்பகுதியில் வந்து குட்டியல் இகரம், குட்டியல் உகிரம்னு 2 இதை சொல்லி எழுத்து போல்வனன்னு சொல்லும். அது வந்து முரண்படுது. இந்த முரண்பாடு வந்து ஒரு தரநெறி ஆய்வாளனால்தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. 2வது வந்து அந்த முரண்பாடு எப்படி வருது, அதை எப்படி சரி கட்டணும், அதுக்கெல்லாம் பலவேறு நெறிமுறைகள் இருக்குது. அதெல்லாம் நாம் பின்பற்றினா தான் அந்த இதில் நாம் அதை பண்ண முடியும். அதே மாதிரி அதே நூல் மரபில் அடுத்தால எடுத்துக்கிட்டிங்கன்னா உயிரெழுத்துக்கள்னு சொல்கிறார். 12 எழுத்துக்களை தெளிவாக உயிரெழுத்துன்னு சொல்கிறார். எப்படி அது உயிரெழுத்து? இதுவரைக்கும் யாருமே அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியவில்லை. எப்படி அது உயிரெழுத்து? தொல்காப்பியர் தெரியாமல் சொல்ல மாட்டார். அது உயிர்னு வர்ற அப்போ உயிரெழுத்துன்னு வருதுன்னா அதில் உயிர் இருக்குங்கிறது பொருள். ஆனால் உயிர் இருக்கிறது வந்து உயிர் உள்ளவைகளுக்கு தான் வரும்.
உயிர் இல்லாதவர்களுக்கு வராது, வாழாதனவுக்கு வராது. மொழி வந்து வாழாதன வரக்கூடியது. காரணம் வந்து ஒலி சார்ந்தது. அப்போ அதை ஏன் எப்படி அதை உயிரெழுத்துன்னு அவர் சொல்றார்? அவர் உயிரெழுத்துன்னு சொல்றதுக்கு என்னுடைய பார்வையில் நான் பலவேறு புத்தகங்களை அனலைஸ் பண்ணது. ஒரே ஒரு ஆங்கில புத்தகத்தில் வந்து இட் இஸ் எ கைண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறான், ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நான் ஆற்றல்ங்கிறத பார்த்தேன். உலகத்தில் 8, அது வந்து இயற்பியலில் வரும், பிசிக்ஸ் புக்கில் வரும், 8 ஆற்றல் சொல்லுவாங்க. 8 ஆற்றல். இந்த 8 ஆற்றலையும் நான் அனலைஸ் பண்ணுற சமயத்தில் இந்த 8 ஆற்றலுக்கும் பொதுவான குணங்கள் என்னன்னு பார்த்தேன். அந்த பொதுவான குணங்கள் வந்து 6 குணங்கள் எனக்கு தென்பட்டது. இதற்கப்புறம் நான் யோசிக்கிற சமயத்தில் என் மனம் எனக்கு சொல்லிச்சது, டே கண்ணாடி முன்னாடி நின்று ஒன்றை பாருடா, உங்ககிட்டே உயிர் இருக்கு, உங்ககிட்ட இருக்கிற உயிரை நீ வேற எங்கே போய் தேடுறேன்னு சொன்னது வந்து நான் ஒரு நிலை கண்ணாடி முன்னாடி நின்று நான் பார்த்தப்போ எனக்கு 17 குணங்கள் என் உடம்புல அந்த உயிர்னால் இருக்கப்பட்ட குணங்கள் தெரிஞ்சது. இந்த 17 அந்த 4 சேர்ற சமயத்தில் 21 மொத்த குணங்கள். இந்த 21 மொத்த குணங்களையும் இந்த உயிரெழுத்தோடு நான் ஒப்பிடுற சமயத்தில் அத்தனையும் அவ்வளவு துல்லியமாக இணைந்து போச்சுது. தொல்காப்பியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல், அதோட தனித்துவம், அதுல வந்து இந்த மொழிக்கான சிறப்புகளோ இது தரம் பிரிக்கிறதுக்கான பல விஷயங்களை வந்து அன்னைக்கே தொல்காப்பியர் யோசிச்சு செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அந்த ஆய்வை பத்தி சொல்லுங்க. அதாவது பண்டை காலத்து நம்முடைய தமிழர்களுடைய அந்த பெரிய பண்டைய அறிஞர்கள் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருந்தது. ஆனா அது வந்து அதையும் இன்னைக்குள்ள விஞ்ஞானத்தோட நீங்க ஒப்பிட்டீங்கன்னா அந்த மைய கருத்து சரியா இருக்குமே தவிர அந்த எக்ஸ்பான்ஷன் வந்து வேறுபடும். ஏன்னா விஞ்ஞானம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒலின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே இன்னைக்கு இந்த ஒலி வந்து ஒரு காலத்துல நான் பொறியியல் படித்தவன், நான் பொறியியல் படிக்கிற காலத்துல எனக்கு அதை சவுண்டுன்னு தான் படித்தோம். இன்னைக்கு வந்து அல்ட்ராசானிக், சானிக், இப்படி பார்த்தீங்கன்னா 7-8 பிரிவு அந்த மொழி இதிலே விரிவாக்கம் வந்துட்டுது. அது மாதிரி ஒரு விரிவாக்கம் வந்து தமிழ்ல இன்னும் யாரும் பார்க்கல. ஏகப்பட்ட விரிவாக்கங்கள் இருக்குது தமிழ்ல. நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கை நிறைய நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கூட அது ரெக்கார்ட் நல்ல தெளிவாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், வாழ்க்கைனா என்னன்னு யாருக்கு தெரியுது? அதாவது தெரியுது எல்லாருக்கும், ஆனால் அதை தெளிவாக சொல்றக்கூடிய ஆற்றல் வந்து சிலருக்கு தான் வருது. பிறப்பு இறப்பு ரெண்டுக்கும் நடுவில் நாம் மேற்கொள்கிற பயணம்தான் வாழ்க்கை. இந்த பயணம் வந்து இந்த 2 புள்ளியை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கணிதத்தில் வந்து த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட் இஸ் a straight line வரும். இந்த வாழ்க்கை இஸ் இட் a straight line கேட்டிங்கன்னா இல்லை. வாழ்க்கை வந்து ஏகப்பட்ட இது மகாத்மா காந்தியை உத்தமர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாழ்க்கை நிலை உயருது. அதே போல பெரிய ரவுடிகளை கீழ்நிலைக்கு கொண்டு போகுது. இந்த மாதிரிப்பட்ட வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்குது. இதையெல்லாம் தொல்காப்பிய நெறியில் அந்த மொழி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக ஆய்ந்தாதான் அதை தெரிய வருது. இப்போ நான் உயிரெழுத்தை பற்றி சொன்னேன். அதே மாதிரி மெய், இந்த மெய்க்கு என்னமா சொல்கிறோம்? இந்த மெய் வந்து இந்த மெய் உடம்பு, உயிர் இல்லைன்னா பிணம். மெய்யெழுத்துன்னு சொல்றாரு. அந்த மெய்யெழுத்துக்கும் நீங்க இதே மாதிரி அனலைஸ் பண்ணீங்கன்னா 23 குணாதிசயங்கள் வருது. அந்த 23 குணாதிசயங்களும் இந்த மெய்யெழுத்துல இருக்கு. அந்த அளவுக்கு நம்முடைய மொழி வந்து தரக்கட்டுப்பாடு நெறியில பார்த்தோம்னா இது போல பலவேறு சிறப்புகளை நம்மால பார்க்க முடியும். அதுபோல இந்த மொழியில இருக்கப்பட்ட குறைகளையும் நம்மால பார்க்க முடியும். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்றேன். 12 உயிரெழுத்துக்கள்னு சொல்லிட்டு 5 எழுத்துக்களை மெல்லெழுத்துக்கள் மெல்லுயிர்பார், 7 எழுத்துக்களை நெட்டுயிர்பார். இந்த மெல் எழுத்துக்கு தான் நீட்டல் ஓசை வர வேண்டுமே தவிர மற்ற எழுத்துக்கு வரக்கூடாது. இங்கே 5 எழுத்துக்களை குறில் ஓசை சொல்லிட்டு 7 எழுத்துக்களை எப்படி நெட்டோசை சொல்ல முடியும்? அப்போ 2 எழுத்து தவறுதலாக அதில் வருது. அந்த 2 எழுத்தை நான் அடையாளம் பார்த்தப்போ ஐ, ஔ
இந்த ரெண்டு தவறுதலா வருது. இந்த ரெண்டு இயற்கை நெறி பிழைத்த எழுத்துக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா ஐங்கிறது இரட்டை ஒலி. ஒரு எழுத்துல இரட்டை ஒலி வரவே கூடாது. அதுதான் நம்முடைய தமிழ் மரபு நெறி. ஐயும் அவ்வும் இரட்டை ஒலி வருது. அதோட வருது அதுகளுக்குள்ள பிறப்பெழுத்துக்கள்லையும் அதே நிலை தொடரும். இது கூடாது. அதே மாதிரி அந்த நெட்டெழுத்துன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அ ஆ இ ஈ, அந்த ஈக்கு வந்து இந்த மாதிரி போட்டு 2 புள்ளி போடுவாங்க. தாய் எழுத்து சாயலே இல்லை. ஆ பார்த்தீங்கன்னா தாய் எழுத்து சாயல் இருக்கும். ஊல இருக்கும். எல்லா எழுத்துலையும் இந்த ஒன்றுலையும் தாய் எழுத்து சாயல் இல்லை. தாய் எழுத்து சாயல் இல்லாம ஒரு நெட்டெழுத்தை வரக்கூடாது தமிழ் நெறிப்படி. அதே மாதிரி 5வது எழுத்து ஊ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஊ போட்டு மேல ஒரு லா போடுவாங்க. மாபெரும் தவறு. ஒரு உயிரை வந்து ஒரு உயிர்மை எழுத்து இயக்கக்கூடாது. ஒரு உயிர்மை எழுத்த குறியாகவும் கொள்ள முடியாது. ஏன்னா அந்த எழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கு. படிக்கிற ஒரு மாற்று மொழி உள்ளவர்கள் அதை வந்து 2 வார்த்தையா தான் சொல்லுவோம், உலான்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரிப்பட்ட தவறுகளை எல்லாம் திருத்தணுமானா தரக்கட்டுப்பாடு நெறியில பார்த்தா தான் நம்மளால அதை வந்து பதம் பிரித்து பார்க்க முடியும். அதனுடைய என்னென்ன குறைகள், எவ்வளவு ஆழமாக குறைகள் இருக்கு, அந்த குறைகளை நாம எப்படி நிவர்த்தி பண்றதுக்குங்கிற நெறிமுறைகளும் இந்த தரக்கட்டுப்பாடுல இருக்கு. அந்த குறைகள்ல இருந்து நாம விடுபட முடியும். இந்த மாதிரி தமிழின் அந்த சிறப்புகள், அந்த தர பார்வையில் அந்த மொழியை எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுக்கெல்லாம் அதுல நல்ல விளக்கங்கள் தெளிவா இருக்கு. கண்டிப்பா சார். இப்போ மொழிக்கான தரம் அது தேவை அப்படின்னு சொல்லும்போது தொல்காப்பியரோட பார்வையில அவர் எப்படி கையாண்டிருக்காரு தமிழ் மொழி அப்படின்னு பார்க்கும்போது அதோட தனித்துவம் என்ன நம்ம பேசும்போது இந்த தரம் பற்றின உங்க ஆய்வு மூலமா நீங்க சொல்ல வர கருத்து என்ன சார்? நான் சொல்ல வர்ற கருத்து வந்து நமக்கு வந்து எதை எடுத்துக்கிட்டாலும் இப்போ தரம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தரத்தை வழி நடத்துறது வந்து நிலைப்பாடு, ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா தர கட்டுப்பாடே இல்லை. அதே மாதிரி நம்முடைய மொழிக்கும் நம்ம வந்து நிலைப்பாடு காண வேண்டும். அந்த நிலைப்பாடு கண்டால் மட்டும்தான் அந்த நெறி தவறாம நாம இந்த மொழியை பேணி கொண்டு போக முடியும். அந்த மொழியை நாம பேணி கொண்டு போக வேண்டுமானால் அதற்கு இந்த இலக்கண கட்டுப்பாடு, அந்த இலக்கண கோப்பு மாறாமல் நாம் அதில் எப்படி இந்த மொழியை சீர்திருத்தி கொண்டு வர்றது. எடுத்துக்காட்டாக நான் சொன்ன இந்த குறைகள் எப்படி அதை நாம நிவர்த்தி பண்றது. இது போக நம்ம பேச்சுல வந்து எடுத்துக்காட்டா சொல்றேன், 6 ரிவர் 6 அந்த ரூவை பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. காற்று அதுலயும் ரூ வருது. அந்த ரூவும் இந்த ரூவும் எப்படி மாறுபடுது தெளிவா இருக்கு. அதாவது அதற்கு முந்தைய எழுத்து ஒலி அதில் அதோடு ஈடு கொடுப்பதால் ஏற்படுகின்ற மாற்றம். இந்த மாற்றங்களை நாம் எப்படி நெறிப்படுத்துறது, அந்த மாற்றங்களை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு போய் நம்ம எழுத்து சீர்திருத்தம்ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நாம நெறிப்படுத்தி வச்சிருக்கிறோம். இதுல இருக்கிற குறைகளை மட்டும் நாம எப்படி களைகிறது, அந்த இந்த காலம் வரைக்கும் நாம கடைபிடித்த முறைகளிலிருந்து நெறி தவறாமல் எப்படி அதை பேணி கொண்டு போவது, இதற்கான நெறிமுறைகளையும் வரைமுறைகளையும் கண்டுபிடிக்க வேண்டுமானால் நமக்கு வந்து நிலைப்பாடு வேண்டும், ஸ்டாண்டர்ட் வேண்டும். இன்றைக்கு இந்த பொருளியல் மற்ற பொருள்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்னு ஒன்று டெல்லியில் இருக்குது, பிஸ்ன்னு சொல்லுவோம். அவர்கள் வந்து அதை நிலைப்பாடு அவங்க தான் தயார் பண்ணி நமக்கு தர்றாங்க. அதை நாடு பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்றதா இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன். இதே போன்ற ஒரு மொழி கட்டுப்பாடு நான் நிறைய ஆங்கில புத்தகத்தை படித்த வரையில் அவர்களிடம் இருக்கிறது. அந்த மொழியை நெறிப்படுத்தி கொண்டு போறது. நம்ம கிட்ட எந்த ஒரு நெறிப்படுத்தலும் மொழியை பற்றிய ஒரு கவலைப்படுறது மாதிரியே தெரியல. அவரவர்கள் வாய்க்கு வந்தது மாதிரி பொருள் கொள்கிறார்களே தவிர
நம்முடைய அகராதியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அகராதி முழுக்க முழுக்க அபத்தம். ஒரு இடத்துல ஒரு பொருளை சொல்லிட்டு அதுக்கு எதிர்பதமான இன்னொரு பொருளை அதே சொல்லுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் நாம சீர்திருத்தாத வரைக்கும் நம்முடைய மொழியை எடுத்து உலக மொழிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமீபத்தில் ஒரு சம்பவத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுமா. பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்கு வெளிநாட்டில இருந்து வந்த ஒரு பெண் ஆய்வு PhD பண்ணி தமிழ்ல பண்ற சமயத்துல இந்த நிருபர்கள் அவங்கள பேட்டி காங்கிற சமயத்துல அந்த அம்மா அந்த அவங்கள கேட்குறாங்க, இவ்வளவு சிறப்பான ஒரு மொழி எப்படி உலக அரங்கில வெளிப்படாம மங்கி கிடக்குது? மொழிக்கான தர கட்டுப்பாடு அப்படிங்கிறது தேவை. எந்த மொழிக்கு வேணா தரம் கட்டுப்பாடு அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிக்கலாம். அதுலேயும் தமிழ் மொழின்னு வரும்போது அதோட சிறப்புகள் என்ன? தொல்காப்பியர் அந்த காலம் தொட்டே இந்த ஒலி வடிவம்க்கும் அந்த நொடிக்கும் அந்த 2 விதமான எதையும் எவ்வளோ தூரம் அவர் கூர்ந்து நோக்கியிருக்காரு, அதை இது பண்ணியிருக்காரு. உங்களோட பார்வையில் அந்த ஆய்வை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? நீங்கள் எழுதின நூல்கள் அறிவியல் பூர்வமாக மொழியை நீங்க பார்த்த விதம் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வானொலியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தெனாலிராமன், பீர்பால், முல்லா நசருதீன் போன்ற முன்னாள் வாழ்ந்த அவர்களினுடைய பெயர்களால் வழங்கப்படுகிற கதைகள் இருக்கின்றனவே, இவை நம்மை சிரிக்க வைப்பதற்காக மட்டும் சொல்லப்பட்ட கதைகள் அல்ல. இவைகளுக்குள் உடனடியாக ஒரு சின்ன பொறி இருக்கிறது. இந்த கதைகளெல்லாம் நடந்தவைகள்தானா என்றும் உறுதியாக சொல்ல முடியாது. செவி வழி செய்தியாக வந்து பிறகு அது அச்சேறி இருக்கலாம். ஆனாலும் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன என்றால், இது போன்ற சின்ன சின்ன கதைகளில் நம்முடைய அறிவு கூர்மையை வளர்த்து கொள்வது எப்படி என்கிற ஒரு செய்தி உள்ளே பொதிந்து கிடக்கிறது. குறிப்பாக வளரும் பிள்ளைகள், இளைஞர்கள் இந்த கதைகளை படிக்கிற போது எப்படி புத்தி கூர்மையோடு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெளிவாக்கி கொள்ள முடியும். அப்படி பல்வேறு கதைகள் இருக்கின்றன. இன்றைக்கு ஏராளமான நூல்களாகவும் அவை வெளிவந்திருக்கின்றன. தெனாலிராமன் கதைகள், பீர்பால் கதைகள் என்கிற பெயரில் புத்தகங்களும் வந்திருக்கின்றன. பீர்பால் கதைகளிலே அண்மையில் நான் படித்து கொண்டிருந்த போது ஓரிரு கதைகள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியவையாகத்தான் இருக்கின்றன. பீர்பால் அந்த நாட்டு மக்களினுடைய வழக்குகளை தீர்த்து வைப்பதில் மிக தேர்ந்தவர் என்பது ஒரு செய்தி. மன்னர் அக்பர் பாதுஷா இது போன்ற சிக்கலான வழக்குகளை எல்லாம் தன்னுடைய மந்திரி பிரதானிகளிலே ஒருவரான பீர்பாலை அழைத்து நீங்கள் தீர்த்து வைத்து விடுங்கள் என்று சொல்லுவது வழக்கம் என்று குறிப்பிடுவார்கள். அப்படி ஒரு சிக்கலான வழக்கு பீர்பாலிடம் ஒரு முறை வந்தது. அவருடைய வீட்டுக்கே மக்கள் வந்து அந்த தங்கள் வழக்கை சொல்லுவார்கள். எந்த நேரமாக இருந்தாலும் வழக்கோடு வருகிற மக்களை தடுத்து நிறுத்த வேண்டாம் என்பது பீர்பாலின் ஆணை. அதிகாலை பொழுதிலேயே ஒரு மூதாட்டி வருகிறார். ஓவென்று அழுகிறார். என்ன கிழவி, உன் வழக்கு என்ன என்று பீர்பால் கேட்கிறார். என் சொத்தெல்லாம் போய்விட்டது, என்னை ஒருவன் மோசம் செய்து விட்டான் என்று அந்த பாட்டி அழுகிறாள். என்ன மோசமாயிற்று, யார் மோசம் செய்தார்கள் என்று கேட்கிறார். அந்த பாட்டி தன் கதையை சொல்லுகிறார். தான் ஒரு பலகார கடை வைத்திருந்தேன், அதில் வந்த காசுகளை அவர்களினுடைய நாட்டில் அந்த காசுகளுக்கு மொகராக்கள் என்று பெயர். 3200 மொகராக்கள் நான் சேர்த்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்ப்பதைப் போல பல ஆண்டுகள் நான் உடைத்து உணவு கடை வைத்து செலவுகள் போக மீதப்பட்ட 3200 மொகராக்கள் சேர்ந்ததற்கு பிறகு எனக்கு இனி உழைக்க வேண்டியதில்லை, போதும் என்று தோன்றிற்று. ஒரு பெரிய யாத்திரை போய் வந்துவிட்டு அந்த யாத்திரைக்கு பிறகு இருக்கிற பணத்தை வைத்து கொண்டு வாழலாம். எனவே வழி செலவுக்காக 200 மொகராக்களை எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கிற 3000 மொகராக்களை என்ன செய்யலாம் என்று அந்த பாட்டி சிந்திக்கிறாள். கையில் எடுத்து கொண்டு போனால் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் யாராவது பறித்து கொண்டு விட முடியும். எனவே அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மனிதரிடத்தில் போய், ஐயா, இதில் ஒரு 3000 மொகராக்கள் தங்க காசுகள் இருக்கின்றன, நான் இப்படி யாத்திரை போகிறேன், ஒரு 2 ஆண்டுகளுக்குள் வந்து விடுவேன், அதுவரையில் நீங்கள் பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும்.
அவர் சொல்லுகிறார், நான் போதுமான அளவுக்கு பணம் சம்பாதித்து விட்டேன், அடுத்தவன் காசை நான் கையால் தொடுவதில்லை. என் கண்ணுக்கு முன்னால் நீயே ஏதேனும் ஒரு இடத்தில் தோண்டி புதைத்து வைத்து விட்டு போ, 2 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நீயே எடுத்துக்கொள்ளலாம். அந்த பாட்டி கேட்கிறாள், இப்படி புதைத்து வைத்தால் வேறு யாராவது எடுத்து விட மாட்டார்களா? இது என்னையும் உன்னையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது, நீ புதைத்து வைத்து விட்டு போகலாம், பாதுகாப்பாக இருக்கும் என்றதற்கு பிறகு அந்த பாட்டி சொல்லுகிறாள், நான் 2 ஆண்டுகளுக்குள் உறுதியாய் வந்து விடுவேன். ஒருவேளை 2 ஆண்டுகள் கடந்தும் நான் வரவில்லை என்றால் போகிற வழியில் எங்கோ மரணம் நேர்ந்து விட்டது என்று பொருள். எனவே 2 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் வராத அந்த நிலையில் நீங்கள் இதனை தோண்டி எடுத்து ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அந்த பாட்டி சொல்லுகிறாள். சரி, நான் அப்படியே செய்கிறேன். இதற்கு பிறகு அந்த பாட்டி யாத்திரை முடிந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்துவிட்டாள். எப்படி இருந்தது யாத்திரையெல்லாம் என்று அந்த பெரியவர் கேட்டார். நன்றாக இருந்தது. என் பணத்தை எடுத்துக்கொள்ளலாம், நீ வைத்த இடத்திலேயே இருக்கிறது, நான் தான் சொன்னேனே, மற்றவன் காசை நான் கையால் கூட தொடுவதில்லை. அதற்கு பிறகு அந்த பாட்டி அந்த இடத்தை தோண்டினாள். அவள் கொடுத்த அதே அந்த பட்டு துணியில் கட்டிய அந்த தங்க முகராக்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு போய் வீட்டிலே போய் அந்த பட்டு துணியை பிரித்தாள். உள்ளே காசுகள் இருந்தன, ஆனால் தங்க காசுகளுக்கு பதிலாக செப்பு காசுகள் இருந்தன. மீண்டும் ஓடி வந்து ஓ என்று அழுதாள். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், எனக்கு என்ன தெரியும், நீ தான் வைத்தாய், நீ தான் எடுத்தாய், ஒருவேளை செப்பு காசுகளைத்தான் நீ வைத்திருக்கிறாயோ என்னவோ என்று கேட்டார். அந்த பாட்டி நடுநடுங்கி போனாள். இல்லை, மோசம் செய்யாதே, நான் ஒரு உணவு கடை வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்த பணம் 3000 முகராக்கள், என்னால் வாழ்நாளில் இனி ஒருபோதும் மறுபடியும் சேர்க்க முடியாது, என் பணத்தை கொடுத்து விடு, வேண்டுமானால் 2 ஆண்டுகள் பாதுகாத்ததற்காக ஒரு 500 முகராக்களை எடுத்துக்கொண்டு 2500 தங்க காசுகளையாவது என்னிடம் கொடு என்று கேட்டேன். எனக்கும் அதற்கும் தொடர்பில்லை, நீ வைத்தது எதுவோ அது இதுதான் என்று அந்த பெரியவர் சொல்லிவிட்டார். நீங்கள்தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும் என்று பீர்பாலிடம் அந்த பாட்டி கேட்டாள். பீர்பால் உடனே ஆட்களை அனுப்பி அந்த பெரியவரை அழைத்து வந்து என்ன நடந்தது என்று கேட்டபோது பாட்டி சொன்ன கதையை அப்படியே திருப்பி சொன்னார். எனக்கு எதுவும் தெரியாது, கொண்டு வந்து வைத்தது உண்மை, எடுத்தது உண்மை, உள்ளே செப்பு காசு தான் இருந்தது, எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு இதனை எப்படி தீர்க்கலாம் என்று பீர்பாலுக்கு ஒரு சிந்தனை வந்தது. சரி போங்கள், நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்றார். அன்றைக்கு இரவு சட்டென்று ஒரு திட்டம் அவருக்குள் தோன்றியது. தான் படுத்திருந்த அந்த படுக்கையினுடைய பட்டு துணியை சட்டென்று ஒரு கத்தியால் கிழித்தார். கிழித்ததற்கு பிறகு தன்னுடைய சேவகர்களை அழைத்து, இந்த பட்டு துணி கிழிந்திருக்கிறது, இதை தைக்க வேண்டும், ஆனால் தைத்ததே தெரியாத அளவுக்கு தைக்கிற ஒரு வல்லமை நிபுணனாக யாராவது இருக்கிறார்களா நம் நாட்டில் என்று கேட்டார். இருக்கிறார் ஐயா, அப்துல்லா என்று ஒருவர் இருக்கிறார், அவர் பட்டு துணியை அப்படியே கிழித்தது தெரியாமல் தைத்து விடுவார், எங்கே கொண்டு போய் தைத்து கொண்டு வாருங்கள். ஆம், தைத்து கொண்டு வந்தார்கள், கிழித்ததே தெரியவில்லை. அதற்கு பிறகு மறுபடியும் அந்த அப்துல்லாவை வரவழைத்து, இதுபோல ஒரு தங்க காசுகள் இருந்த ஒரு பையை எப்போதாவது நீ தைத்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆம், இந்த ஊரின் பெரியவர் ஒருவர் கொண்டு வந்தார், அந்த பட்டு துணியை கிழித்து உள்ளே இருக்கிற தங்க காசுகளை எடுத்துவிட்டு செப்பு காசுகளை வைத்து அப்படியே இந்த துணி கிழித்ததே தெரியாமல் தைத்து தர வேண்டும் என்று கேட்டார். 1 முகரா கூலி வாங்கி கொண்டு நான் தைத்து கொடுத்தேன் என்று அவன் சொன்னான். அதற்கு பிறகு அவர் அந்த பெரியவரை கூப்பிட்டு தண்டித்து இந்த பணத்தை பாட்டியிடம் கொடுத்தார். இதில் எங்கே முக்கியமான செய்தி இருக்கிறது என்றால், பீர்பாலுக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த பாட்டி பொய் சொல்லவில்லை என்று. ஏனென்றால் அந்த பெரியவரை அழைத்து கேட்டபோதும் அவர் எல்லாவற்றையும் சொன்னார், கொண்டு வந்தார், நான் தான் புதைக்க சொன்னேன், எல்லாம் உண்மை. ஆனால் எந்த ஒரு செய்தியை அந்த மனிதர் மறந்து சொல்லிவிட்டார் என்றால், ஒருவேளை 2 ஆண்டுகளுக்குள் நான் வரவில்லை என்றால் இந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அந்த பாட்டி சொன்னாள் என்று அந்த பெரியவரே சொன்னதற்கு பிறகு பீர்பாலுக்கு ஒன்று புரிந்தது. யார் ஒருத்தி இந்த பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க விட சொல்கிறாளோ, கண்டிப்பாக அவள் தவறு செய்திருக்க வாய்ப்பு இல்லை, இவன்தான் தவறு செய்திருப்பான் என்கிற அடிப்படையிலே தான் இந்த பட்டு துணியை கிழித்து தைத்து உண்மையை தெரிந்து கொண்டு நீதி வழங்கினார் பீர்பால் என்றார். மனிதர்களின் மனங்கள், அவர்களின் சுபாவம், அவர்களின் இயற்கை அவர்களை யாரென்று காட்டி கொடுக்கும். எனவே ஒவ்வொருவரினுடைய வார்த்தையிலும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த பீர்பாலின் கதை நமக்கு உணர்த்துகிறது.
இன்றைய காலகட்டத்தில் நாளுக்கு நாள் பல புதிய நோய்களுக்கு நாம் ஆளாகின்றோம். எனவே அந்த நோய்களிலிருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இன்றைய மருத்துவம் பகுதியில் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். காலை வணக்கம். ஆலோசனை நேர பகுதியில் இன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கி பேச போகிற நேரம் பார்த்திங்கன்னா ஆசன வாயில் வரக்கூடிய ப்ராப்ளங்கள். அதாவதுங்க ஆசன வாயில் வரக்கூடிய ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா நம்ம ஜென்ரலாக பேசுகிறது பைல்ஸ், இல்லை ஆசன வாயில் வெடிப்பு ஃபிஷர், இல்லை ஆசன வாயை சுற்றி பஸ்ஸு ஃபார்ம் ஆகிறது ஆப்சஸ், இல்லாட்டி அதே வந்து பின்னாடி ஃபிஸ்டுலா ஒரு சின்ன பாதை மூலமாக வழியே வந்துகிட்டே இருக்கும் ஃபிஸ்டுலா. இந்த மாதிரி சில வியாதிகள்லாம் ஆசன வாயை சுற்றி வரும். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து, ப்ராப்பரான உணவு இல்லை. ஸோ நம்ம வந்து நார்ச்சத்து நல்லா சாப்பிட்டோம்னா தான் நம்ம வந்து மலம் வந்து பல்காக ஸ்மூத்தாக ஃபார்ம் ஆகும். மோஷன் போகிறப்போ அந்த மலம் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஃப்ரீயாக வெளியே வரும். அப்போ சிக்கல் இருக்காது. நார்ச்சத்து எதில் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இது நல்லா வச்சுக்கணும். சம்டைம் நம்ம லைஃப் ஸ்டைலில் ட்ராவலிங், அலைச்சல், சரியான உணவு இல்லை அப்படின்னா இந்த நார்ச்சத்து சப்ளிமெண்ட்டாக இருக்குது, ஃபைபர் சப்ளிமெண்ட். அது அட்லீஸ்ட் அதனாச்சும் நம்ம நைட் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் பவுடர் ஒரு டம்ளர் தண்ணியில் கலந்து குடிச்சோம்னா ஸோ நெக்ஸ்ட் டே மோஷன் ஃப்ரீயாக போகும். நம்மளுடைய நோக்கம் என்னென்னா நைட் தூங்க போகிறப்போ அந்த நாள் வந்து நார்ச்சத்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோமா, அது வந்து உணவில் கிடைக்கணும். கீரை, காய்கறி, ஃப்ரூட்ஸ் இல்லையா அட்லீஸ்ட் அந்த நார்ச்சத்து சப்ளிமெண்ட்டாக பவுடராக நைட் நம்ம எடுத்துட்டோம்னா மலம் வந்து ஃப்ரீயாக போகும். சரி, மலம் வந்து ஃப்ரீயாக போகலை, ஹார்டாக போகுது, என்ன ஆகும்? சரி, நம்ம வந்து மோஷன் வெளியே வந்தாகணும். மோஷன் வந்து ஆசனா வழியாக வெளியே வர்றப்போ மோஷன் ஸ்மூத்தாக இருந்தால் அந்த ஆசனா வந்து மசில் ஸ்ட்ரெச் ஆகி மசில் ரிலாக்ஸாக ஓப்பன் ஆகும், மலம் கீழே வரும். இப்போ மலம் வந்து ரொம்ப ஹார்டாக வருது, ஆசன வாயில் இந்த ஸ்பிங்டர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸ்பிங்டர் மசில் ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு, ஆனால் அப்போவும் மோஷன் கீழே வரல, ஹார்டாக வருது. அப்போ என்ன ஆகுன்னா ஆனஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், ஹார்டு மோஷன் வெளியே வரும், ஆனால் வர்ற பாதை இல்லை, அப்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்போ என்ன ஆகுனா ஒரு பகுதியில் கிழிஞ்சிரும், ஒரு பகுதி ஆசனவாய் டேர் ஆயிரும். அப்போ தான் மோஷன் வெளியே வரும். அந்த ஹார்டு மோஷன் வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கிழிஞ்ச பகுதி இருக்கு இல்லையா, இதை நம்ம சொன்னோம் ஃபிஷரின் ஆனோ ஃபிஷர் வெடிப்பு. அந்த டேர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா அந்த மசில் வந்து நல்லா சுருங்கிரும், ஸ்பேசம் ஆயிரும். அடுத்த நாள் வந்து மோஷன் அந்தளவு ஹார்டாக போகாட்டி கூட நார்மலாக போனால் கூட அந்த பாதை வந்து பழைய மாதிரி ஓப்பன் ஆகாது, மசில் ஸ்பேசம் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், அந்த ஸ்பேசமான மசில் வழியாக அந்த மோஷன் போகிறப்போ ஸ்ட்ரெச் ஆகும். டேரான பகுதி ஏற்கனவே முதல் நாள் டேராக இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் மோஷன் டச் ஆகிறப்போ அங்கே பெயின் ஆயிரும், சிவியர் பெயின் ஆகும். அப்புறம் அந்த வழியாக டச் ஆகிறப்போ பிளட்டு வரும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி நேரம் அந்த இடத்துல சிவியராக பேர்னிங், சிவியர் எரிச்சல் இருக்கும். இது வந்து டிப்பிக்கல் வெடிப்பு ஃபிஷர். ஹார்டு மோஷன் ஆசன வழியாக போகிறனால அங்கே டேர் ஆகி உண்டான பிரச்சனைகள், இது வந்து ஃபிஷர். இதே வந்து சில பேர் பார்த்திங்கன்னா மோஷன் டெய்லி முக்கி மோஷன் போவாங்க, ஃப்ரீயாக போக மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனாங்க ஆசன வாயில் 3 ரத்த குழாய் முடியுது, 3 ரத்த குழாய் ஆசன வாயில் முடியுது. நம்ம முக்கி மோஷன் போகிறப்போ அந்த ரத்த குழாயில் ப்ரெஷர் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகுனா அந்த ரத்த குழாய் வந்து ஒரு குஷன் மாதிரி பல்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதுதான் பைல்ஸ், ஹெமராய்ட்ஸ் பைல்ஸ். இது வந்து சில பேருக்கு ஒரு ரத்த குழாயில் ஒரு பைல்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு 3 ரத்த குழாய் 3 பைல்ஸ் இருக்கலாம். பைல்ஸ் வந்து பிகினிங் ஸ்டேஜில் நம்ம வந்து கிரேட் 1 ஆசன உள்ளே தான் ஃபார்ம் ஆகும். கிரேட் 2 முக்கி மோஷன் போகிறப்போ உள்ளே இருக்க பைல்ஸ் கொஞ்சம் பெருசாகி வெளியே வரும், திருப்பி உள்ளே போயிடும். கிரேட் 2. கிரேட் 3ங்கிறது பைல்ஸ் வந்து எப்போவுமே வெளியே நல்லா பெருசாக ஃபார்ம் ஆகி பெரிய பல்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இப்போ பைல்ஸ் வந்து ஒரு ஆசன வாயில் அந்த பாதையில் குஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த பாதையை ஆல்மோஸ்ட் பாதி மேலே பிளாக் ஆயிடுச்சு, அந்த பாதையை அடப்பட்டுருச்சு இந்த பைல்ஸ்னாலேயே. மோஷன் ஃப்ரீயாக போகிறப்போ அந்த பைல்ஸில் பட்டு மோஷன் போகிறப்போ அவர் பிரச்சனை இருக்காது. பட் மோஷன் கொஞ்சம் ஹார்டாக போனாலும் அந்த மோஷன் அந்த பைல்ஸில் ஒராசிட்டு போகிறனால பிளட் வந்துடும். ஸோ பைல்ஸ்னால் பிளட் வர்றப்போ மோஸ்ட்லி அந்த பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்காது, வலி இருக்காது, ஆனால் கொட்டும் பிளட்டு. ஸோ இது வந்து முக்கியமான அறிகுறி. ஸோ பைல்ஸ் பெருசாக ஆக ஆசனா வேறு பிளாக் ஆயிரும். ஸோ பேஷண்ட் சொல்லுவாங்க மழை வருதுங்க, அந்த இடத்துல வந்து அடைக்குதுங்க, ஃப்ரீயாக வெளியே போகலைங்க. ஸோ பைல்ஸ் வந்து அந்த பாதையை அடைச்சிருது. சம்டைம் பைல்ஸ் வந்து மோஷன் வெளியே வர்றப்போ ஒராசிட்டு வரனால ரத்தம் வருது, இது வந்து பைல்ஸு.
அதே மாதிரி வந்துங்க மோஷன் வந்து நம்ம ப்ராப்பராக காலையில் ஃப்ரீயாக போகணும், நார்ச்சத்து நல்லா சாப்பிட்ணும். சில பேர் வந்து மார்னிங் டியூட்டிக்கு போகிறோம், அவசரமாக எந்திரிச்சு அவசரமாக போவாங்க, அந்த ரெஸ்ட் ரூமில் கொண்டு வந்து ப்ராப்பர் டைம் ஒதுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து சம்டைம் மலம் போக மாட்டாங்க, அந்த சரியான ரிஃப்ளெக்ஸ் இருக்காது, மார்னிங் எக்ஸசைஸ் இருக்காது. ஸோ மலம் கழிக்காமலே சம்டைம் டியூட்டிக்கு போயிடுவாங்க. டியூட்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கேயே வந்து சம்டைம் ரிஃப்ளெக்ஸ் வரும், மோஷன் போகலாங்கிற மாதிரி. பட் டியூட்டி பிஸியாக இருக்கனால அந்த ரிஃப்ளெக்ஸை அடக்கிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து போவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா ஆசன வாயில் மலம் வந்து இம்பேக்ட் ஆகிருக்கும், ஆனால் போக மாட்டாங்க. உள்ளே வந்து ஆசன வாய் உள்ளே வந்து கிளாண்ட்ஸ் இருக்குது, சுரப்பிகள், அந்த சுரப்பிகள் வந்து பிளாக் ஆயிரும், அதில் வந்து கிருமிகள் சேரும், அந்த கிருமிகள் வந்து சீயாக மாறும். அந்த சீ வந்து வெளியே வந்து பெருசாக பல்ஜு மாதிரி ஃபார்ம் ஆகி பேஷண்ட் சொல்லுவாங்க 2 நாள் உட்காரவே முடியலைங்க, ஆசன வாயில் ஒரு பல்ஜு மாதிரி கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, உட்காரவே முடியல, பயங்கரம் வலிக்குது, காய்ச்சல் இருக்குது, இந்த மாதிரி சொன்னாலே பார்த்தீங்கன்னா ஆசன வாயில் பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ பஸ்ஸு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா தெரியும், படுக்க வச்சு எக்ஸாம் பண்ணோம்னா ஆசன வாயில் பக்கத்தில் பெரிய பல்ஜு இருக்கும், பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கும். சில பேருக்கு வந்து உள்ளே பெருசாக பஸ்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு, வெளியே பல்ஜு இருக்காது. ஸோ நம்ம வந்து ஆசன வழியை ஸ்கேன் பண்ணோம்னா தெரியும் பஸ்ஸு நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்ட்டு, அந்த பஸ்ஸை எடுத்து விடணும். ஸோ இது வந்து பெரிய ஆனல் ஆப்சஸ் சொல்கிறது, பஸ்ஸை எடுத்து விட்டணும். இல்லாட்டி என்னாங்கன்னா அந்த சி ஃபார்ம் ஆனது சம்டைம் பிளட்டில் மிக்ஸ் ஆயிரும், சம்டைம் ஆசன வாயில் இருக்க சி வந்து அப்படியே மேலே அசண்ட் ஆயிரும், ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ சி எடுத்து விட்டாச்சு பஸ்ஸு. இதே சம்டைம் என்ன ஆகுன்னா இந்த பஸ்ஸுன்னு ஒரு இடம் ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே அந்த உள்ள மலக்குடலுக்கும் அந்த பஸ்ஸு ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, ஒரு சின்ன பாதை மாதிரி ஃபார்ம் ஆயிரும், ஒரு பாதை. அந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு நம்ம எடுத்து விட்ருவோம். ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும், மலக்குடலுக்கும் வெளியேயும் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிஸ்டுலா நானோன்னு சொல்லுவோம், ஃபிஸ்டுலா. அந்த பாதை ஃபஸ்ட்டு நம்ம இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். அந்த பாதை இருந்ததுன்னா நம்ம சர்ஜரி பண்ணி அந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அந்த பேஷண்ட்டுக்கு வந்து திருப்பி பஸ்ஸு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சம்டைம் நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு பாதை இருக்கும், அலட்சியப்படுத்தினோம்னா திருப்பி பஸ்ஸு ஃபார்ம் ஆகும், சம்டைம் இன்னொரு பாதை ஃபார்ம் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஆசன வாய் சுற்றி 3-4 ஓட்டை இருக்கும், ஃபிஸ்டுலா, மல்டிபிள் ஃபிஸ்டுலா. ஸோ ஆசன வாயில் வந்து சி வரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும், அதுக்கு ப்ராப்பர் மலம் போகிற மாதிரி ஹேபிட் இருக்கணும், நார்ச்சத்து நல்லா இருக்கிற மாதிரி உணவு நம்மளை சாப்பிட்டுக்கணும், மலம் வர ரிஃப்ளெக்ஷன் தான் மலம் போயிடணும். ஒருவேளை ஆசன வாயில் சி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் சியை நம்ம எடுத்துடணும். சியை எடுத்ததுக்கப்புறம் 2 மாதம் கழித்து ஆசன வழியாக ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், உள்ள பாதை இருக்கான்னு பார்க்கணும். அந்த பாதை இருந்ததுன்னா அது பேர் ஃபிஸ்டுலா நானோ, அந்த பாதையை நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ ஆசன வாயில் பார்த்தீங்கன்னாங்க நான் முதல் சொன்ன மாதிரி வெடிப்பு, ஃபிஷர்னு ஒன்று வந்துருச்சு, வெடிப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது ஃபிஷர் தானே ஃபஸ்ட்டு கன்சல்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து அந்த வழியாக மோஷன் ரொம்ப ஃப்ரீயாக போகிற மாதிரி நார்ச்சத்து உள்ள டயட் நல்லா சாப்பிட்ணும், ஃபைபர் சப்ளிமெண்ட் சாப்பிட்ணும், சம்டைம் வந்து மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி சில மெடிசன் கொடுக்கணும். மோஷன் காலையில் அந்த வழியாக ஃபிஷர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மோஷன் ஃப்ரீயாக போயிட்டார் அப்படின்னா அப்புறம் காலையில் மோஷன் போனதுக்கப்புறம் ஒரு பேசினில் வெதுன்னு தண்ணி வச்சு அதில் உட்காரணும். அந்த இறுகின மசில், ஆசனவாய் மசில் வந்து விரிவடைகிற மாதிரி கொஞ்சம் 10 நிமிஷம் அந்த தண்ணியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஆயின்மெண்ட் அங்கே அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு வாரம் பண்ணோம்னா அந்த ஃபிஷர் வந்து புண்ணு ஹீல் ஆயிரும், புண்ணு ஆறிடும். ஆனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணணும். ஒரு தடவை அங்கே ஆசன வாயில் கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஏரியா வீக் தான். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு தடவை மலம் கொஞ்சம் டைட்டாக போனால் கூட அந்த கிழிஞ்ச இடம் திருப்பி கிழிஞ்சிடும். ஸோ 2-3 தடவை கிழியுது, புண்ணு ஆறுது அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பேஷண்ட் வந்து நம்ம வந்து சர்ஜரியில் தான் போய் முடியும். ஸோ ஃபிஷர் வந்து பிகினிங் ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதுக்குரிய ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டு வரா மாதிரி நம்ம ப்ராப்பராக உணவு சாப்பிட்ணும். பைல்ஸும் அதே மாதிரி தான். ஒன்ஸ் பைல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு, கிரேட் 1 or 2 பிகினிங் ஸ்டேஜ் பைல்ஸ் இருக்குது, மேற்கொண்டு அது பெருசாக மாதிரி பார்த்துக்கணுன்னா நார்ச்சத்து உள்ள டயட் நல்லா சாப்பிட்ணும். ஒருவேளை பைல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு பெருசாகவே இருக்குன்னா அதுக்குரிய சர்ஜரி பண்ணி அது கிளியர் பண்ணிக்கணும். கிளியர் பண்ணதுக்கப்புறம் கூட ப்ராப்பர் டயட் சாப்பிட்ணும். சி ஃபார்ம் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும், ப்ராப்பர் மலம் போகிற மாதிரி ஹேபிட் வச்சுக்கணும். ஏர்லி மார்னிங் டியூட்டி போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே எழுந்திரிச்சு அடிக்குவேட் டைம் ரெஸ்ட் ரூமில் இருக்கணும், மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் டே முதல் நாள் நைட்டு நல்லா ஃப்ரூட் சாப்பிட்ணும். இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா இந்த வெடிப்புங்கிறது, பைல்ஸுங்கிறது, ஆசன வாயில் சி ஃபார்ம் ஆகிறது, சீனால் வந்து ஃபிஸ்டுலாங்கிற பாதை ஃபார்ம் ஆகிறது, இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து உணவு. ஸோ நார்ச்சத்து உள்ள உணவு, கீரை, காய்கறி, நைட் நல்ல ஃப்ரூட்ஸ்,
இது நம்ம சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் நார் சத்து, ஃபைபர், எத்தனையோ ஃபைபர் சப்ளிமெண்ட் இருக்குது. நைட் தூங்க போகிறது முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் பவுடர், ஒரு டம்ளர் 200 ml தண்ணியில் கலந்து நம்ம குடிச்சிட்டோம்னா நம்ம வயிற்றுக்கு வேணுங்கிற எல்லா நார் சத்தும் அதில் கிடைக்கும். நெக்ஸ்ட் டே மலம் ஃப்ரீயாக போகும். இது யாருக்குன்னா அட்லீஸ்ட் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, ப்ராப்பர் உணவு கிடைக்காதவங்க அட்லீஸ்ட் ஃபைபர் சப்ளிமெண்ட் நைட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்பர் உணவு எடுத்துட்டோம்னா ஆசன வாயில் இருக்கக்கூடிய எல்லா வியாதியும் நம்மளால் தடுத்து நிறுத்த முடியும். நன்றி, வணக்கம்.